இது இன்ஃபோர்நெட்டின் சமூக பார்வை. வடகொரியா அமெரிக்காவை தாக்க போது அது சம்பந்தமான ஒரு ஆய்வு பணியில அந்நாட்டுடைய தலைவர் கிம் ஜாங் உன் ஈடுபட்ட மாதிரியான ஒரு புகைப்படம் ஒன்று வெளியாகி இருக்கு. இந்த புகைப்படம் ரொம்ப பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. அதாவது அமெரிக்காவை எதிர்க்கிற நாடுகள்ல வடகொரியா ரொம்ப முக்கியத்துவமான ஒரு நாடு. ரஷ்யா கூட பேச்சு போர் தான் செய்யும். ஆனா வடகொரியா அதையெல்லாம் தாண்டி ஆயுத போருக்கு நாங்க ரெடின்னு நெஞ்ச நிமித்துக்கிட்டு இருக்கு. அமெரிக்கா எவ்வளவோ பொருளாதார தடைகளை கொரியா மேல போட்டாலும் அதை நாளனாக்கு மதிக்காம வடகொரியா அமெரிக்காவுடைய குவாம் தீவை தாக்க ரெடி ஆகிட்டு இருக்கு. இது குறித்து வடகொரியா அதிபர் தனது தளபதிகளோட ஆலோசனை நடத்துற புகைப்படம் ஒன்று இணையதளங்கள்ல வெளியாயிருக்கு. மேலும் அமெரிக்காவிடமிருந்து பதில் ஏதும் வருமானு கிம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதே வேளையில அமெரிக்கா அமைதியாக இருந்தாலும் ஒருவேளை போர் மூண்டுச்சுன்னா அமெரிக்கா பக்கம்தான் அதிகமான நாடுகள் வரும்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா உலகத்துல கம்யூனிஸ்ட் நாடுகள்ங்கிறது ரொம்ப கம்மி தான். முக்கியமா கியூபா, ரஷ்யா, வடகொரியா, சைனா, அதே மாதிரி லாவோஸ் அப்படிங்கிற ஒரு பிலிப்பைன்ஸ் பக்கத்துல ஒரு நாடு இருக்கு. இவ்வளவு ரொம்ப குறிப்பிட்ட நாடுகள் தான் வடகொரியாவுக்கு சப்போர்ட்டா இருக்கும். மற்றபடி எல்லா நாடுகளும் அமெரிக்காவுக்கு சப்போர்ட்டா தான் இருக்கும். எது என்னவோ இதே வேளையில இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் போர் மூலப்போது அப்படிங்கிற ஒரு செய்தி இதுக்கு முன்னாடி நம்ம படிச்சோம். அந்த செய்தி மட்டும் உண்மையாகாம இருந்தா சரி. இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.